ஸ்லீவோட பாட்டமில் இந்த மாதிரி எலாஸ்டிக் எப்படி வச்சு தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்லீவோட பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 13 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவில் வந்து மேலே எவ்வளோ வித்து கொடுத்துருக்கீங்களோ அதே வித்து தான் கீழே நம்ம மார்க் பண்ணணும். பொதுவாக வந்து கீழே சின்னதாகவும் மேலே பெருசாகவும் வரலாம். அது மாதிரி இல்லாமல் கீழேயும் பெரிய அளவாக மார்க் பண்ணுங்க. அப்படின்னா தான் அங்கே வந்து உங்களுக்கு கேதர்ஸ் வரும் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறப்ப. இப்போ நீங்கள் ஸ்லீவோட ஹைட் வந்து எது வரைக்கும் எடுத்திருக்கீங்க, எங்கே முடிய போதும் அந்த இடத்துல உங்களோட கையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 9.5 இருக்குது. எலாஸ்டிக் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்தாலுமே கரெக்டாக வராது. எதனால் அப்படின்னா தையலுக்காக இந்த பக்கம் ஒரு 1 அந்த பக்கம் 1 இன்ச் போய் 2 இன்ச்சு போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்க அளவு தான் வரும். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம 13 இன்ச்சு கொடுத்தாலுமே அது கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ அந்த இடத்துல நம்ம கையோட அளவு பெருசாக இருக்கும் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு எவ்வளோ இருக்கோ அது கூட 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் எண்டு அதை வந்து 1/4 இன்ச்சுக்கு உள்ளே ஃபோல்டு பண்ணுங்க. ராய்ஜை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் தைக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ எலாஸ்டிக் எடுக்கிறோம், இப்போ நான் வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த எலாஸ்டிக் வந்து அப்படியே மூடுங்க. மூடிட்டு அது ஃபேப்ரிக் வந்து எது வரைக்கும் அந்த எலாஸ்டிக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணல. 11 இன்ச்சுன்றது நான் கட் பண்ணல, சும்மா மார்க் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு அந்த எலாஸ்டிக்கு தேவையான அளவுக்கு ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஃபிங்கர் வந்து நான் வச்சுக்கிட்டே வரேன். அந்த ஃபிங்கர் வச்சு எலாஸ்டிக் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல தையல் போடுறேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபுட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் வந்து இருக்க எலாஸ்டிக் கட் பண்ணணும். நல்லா இழுங்க. நம்ம மார்க் பண்ண ஏரியா வந்தோடனே கட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 11 இன்ச் எங்கே மார்க் பண்ணியிருந்தேனோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது. தையல் போட்டுட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் எலாஸ்டிக் வச்சு தைக்கிற ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.